Welcome you all to the Kids channel. I'm happy to meet you all again here. So as I already told you all in the previous video, this is a video, this channel exclusively for the kids, and I plan to telecast many things which are helpful to the children. So today I just want to tell one proverb. As you know, what do you mean by proverb? In Tamil, which mean palamoligal. Proverbs mean palamoligal. So daily or in each video, I will telecast either story or Tirukural or the alphabets or whichever thing which very relevant to the children, that kind of thing only I will select and telecast through this video. So today my chosen topic is proverb. The chosen proverb is look before you leap. Look before you leap. இன்னைக்கு வந்து நான் பழமொழிகளை பற்றி சொல்ல போகிறேன். அதிலே வந்து இந்த லுக் பிஃபோர் யூ லீப்புங்கிற பழமொழியை பற்றி நான் சொல்ல போகிறேன். As we know, this proverb is related to everything of our life. For example, we can whatever the aspects we are facing day to day life, everything which is related to the look before you leap, and as well as it's related to the business also. இந்த லுக் பிஃபோர் யூ லீப்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் தொடர்புடையதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது பிஸ்னஸ் ஓரியன்டாக உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பழமொழிக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது. பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதை எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, அதுதான் வந்து இந்த லுக் பிஃபோர் யூ லீப்போட தமிழ் மீனிங். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் இருக்குதுன்னு வைங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள ஒரு குளம் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போவோம், அல்லது இந்த குளத்துக்கு நம்ம அடிக்கடி போவோம். அதனால அந்த குளத்தோட ஆழம் நமக்கு தெரியும். அதோட 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 அதில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அதோட ஆழம் எப்படி, நம்ம வந்து அதில் அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா, எல்லா விஷயங்களும் அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு தெரியும். அதே இது இன்கேஸ் நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது வெளியூருக்கு டூருக்கு போகிறீங்க, எக்ஸ்கர்ஷன் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ் ஹோமுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏதாவது ஒரு குளத்தை பார்க்க வேண்டிய, குளமோ ஆறோ அதை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ அது வந்து நீங்கள் வந்து அக்கேஷனலாக தான் பார்க்குறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறீங்க, இல்லைன்னா அந்த விசிட் போனனால உங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ அந்த குளத்தோடையோ அல்லது அந்த ஆத்தோடையோ அந்த ஆழம் வந்து உங்களுக்கு வந்து மெஷர் பண்ண தெரியாது, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சரி குளம் ஆறு, நம்ம ஏற்கனவே வந்து குளத்துல ஆற்றுலலாம் குளிச்சு பழக்கம், நமக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் டக்குனு போய் அதில் ஜம்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதோட ஆழம் நமக்கு தெரியாது. அதில் வந்து குயிக் சாண்ட் மாதிரி இருக்கலாம், அல்லது குயிக் சாண்ட்னா அந்த மண்ணை நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கலாம். அதில் வந்து நிறையா ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக ஆழம், அந்த ஆழத்தை வந்து உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குங்கிறத வந்து உங்களால் கணிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தள்ளி தான் இருக்கணும். ஐயோ குளம், நம்ம சென்னையிலேருந்து இன்கேஸ் நம்ம சென்னையிலேருந்து போகிறோன்னா பார்க்காத குளத்தை பார்த்துட்டோம், பார்க்காத ஆறுகளை பார்த்துட்டோம், பார்க்காத வாட்டர் பாடிஸை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா அது நம்மளோட லைஃபுக்கே ஆபத்து. சில சமயங்களில் நம்மளை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட அந்த ஆழம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இது வந்து இந்த குளத்துக்கு அல்லது வாட்டர் பாடிஸுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு எக்ஸாம்பிள், அல்லது அதுக்கு ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன். இதே இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குனி இன்றைக்கே டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கே நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு டக்குனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு நியூ பிளான் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு நீ வந்து ஒரு சர்வே எடுக்கணும்.
அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லைஃபுக்கு தக்கன எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணாலுமே கூட அதுக்கு வந்து ரிசர்ச் எடுக்கணும். இப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இதோட கான்சிக்வன்சஸ் என்னது, இதில் ப்ராஃபிட் வரதுக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளமெட்டிக் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ப்ராஸ் அண்ட் காசுன்னு இருக்குது. அப்புறம் ப்ராஸ்னாக்கி வந்து என்னென்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இதோட ப்ராப்ளம் என்ன இருக்குது, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து சில பிஸ்னஸை வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை இன்கேஸ் எடுக்காமல் போகலாம், அது அவங்கள வந்து அந்த அளவுக்கு பாதிக்காது. அதே இது நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது நீங்கள் சக்சீட் ஆகலை அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் அது வந்து ரொம்ப வந்து ஹர்ட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு இதில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அதை பற்றி அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அல்லது அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி சக்ஸஸ் இன் யுவர் பிளான். இதுதான் வந்து இந்த லுக் பிஃபோர் யூ லீப்போட மீனிங். ஸோ இதை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், ஆனால் அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் விஷயம். அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு மார்க் பேஸ்டாக படிக்கிறதுல மட்டும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. நம்ம என்ன வந்து புக்கில் படிக்கிறோமோ அதை நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்துறது தான் நம்மளோட படிப்போட ரியாலிட்டியே இருக்குது, நம்ம படிப்போட பெனிஃபிட்ஸே இருக்குது. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ப்ராப்பர் பிளான், அதை பற்றி ப்ராப்பர் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த பழமொழியோட ஒரு உட்கருத்தாக இருக்குது. இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் ரைம் கூட நான் சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜில். இதுவும் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ரைம் தான். லெட் மீ சே. Jack and Jill went a hill to fetch a pail of water. Jack fell down, broken his crown. Jill came tumbling after. Up got Jack, home did Fred as fast as he could keep. He went to bed, mend his head with vinegar and brown paper. With vinegar and brown paper. Jack and Jill went uphill to fetch a pail of water. Jack fell down, broken his crown. Jill came tumbling after. Up got Jack, home did Fred as fast as he could keep. He went to bed, mend his head with vinegar and brown paper. With vinegar and brown paper. இந்த ரைம்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைம்ஸ். ஸோ இந்த ப்ராவர்பை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி. அதே மாதிரி இந்த ரைம்ஸையும் கற்றுக்கிட்டீங்க. அதை வந்து யூ ஜஸ்ட் ட்ரை டு டூ இன் யர் லைஃப். யூ ட்ரை டு சே த ரைம்ஸ் ஆல்சோ இன் டே டு டே. டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப் யூ. இது வந்து ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி கூட நம்ம அந்த ரைம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சொல்லும் போதே ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி ஐ ஹோப் திஸ் வீடியோ will reach to all the kids, all the children. So we will meet in the next video with any proverb or maybe with Tirukural or maybe with any addition or subtraction or maybe with any story. So for that, stay with me always. Thank you. My son want to tell one thing to you all, so let's listen. Share subscribe. எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.